காவேரி தன் அம்மா சாரதாவ எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. அக்கம் பக்கத்து வீடு, கோவில், கடை தெருன்னு தேடியும் அவங்க கிடைக்கல. காவேரி ரொம்பவே உடைஞ்சு போய் அழறாங்க. நான் பேசினத மனசுல வச்சுக்கிட்டு அம்மா ஏதாவது பண்ணிக்கிட்டாங்களோன்னு பயப்படுறாங்க. கங்கா அக்காவுக்கும் யமுனாவுக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல அவங்களும் ரொம்பவே பதற்றமாகறாங்க. வேற வழியே இல்லாம காவேரி விஜய் சாருக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேக்குறாங்க. விஜய் பதறி போய் அடுத்த 10 நிமிஷத்துல காவேரி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. பயப்படாதீங்க மிஸ், கண்டிப்பா அம்மாவை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி காவேரிக்கு தைரியம் தர்றாரு. 2 பேரும் சேர்ந்து ஆட்டோ ஸ்டாண்ட்ல விசாரிச்சுட்டு ஊர் முழுக்க தேடுறாங்க. ஒரு வழியா ஒரு இடத்துல சாரதா அத்தைய விஜய் கண்டுபிடிச்சிடுறாரு. பையோட கிளம்பிக்கிட்டு இருந்த சாரதா அத்தை கிட்ட காவேரி ஓடி போய் அழறாங்க. ஆனா சாரதா அத்தை ரொம்பவே கோவமா இருக்காங்க. உன் ஆசைப்படி நீயே அந்த வீட்ல இருந்துக்கோ, நான் என் புருஷன் வாங்கின வீட்டுக்கே போறேன்னு பிடிவாதமா பேசுறாங்க. காவேரி தன் தப்ப உணர்ந்து அறியாம பேசிட்டேம்மா, என்ன மன்னிச்சிருன்னு கால்ல விழுந்து கெஞ்சுறாங்க. கடைசியில விஜய் தலையிட்டு சாரதா அத்தைய சமாதானப்படுத்தி வண்டியில ஏத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு. அம்மா பொண்ணு பிரச்சனை இப்போதைக்கு முடிஞ்சாலும் காவேரி மனசுல விஜய பத்தின அபிப்பிராயம் மாறுமா? இனி இந்த குடும்பத்துல என்ன நடக்கப் போகுது? இதையெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.